நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஆர்பர் லைனில் தான் வந்திருக்கோம். நம்ம ப்ரோ வந்து ட்ரிகர் வச்சு அடிக்க வந்திருக்காங்க. ஒரு மீனை பார்த்துட்டாங்க, அந்த போகிறாங்க பாருங்க உள்ள தெரியுதுங்களா. இன்றைக்கி என்ன மீன் பிடிக்க முடியுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா ஒரு வாவல் மீன் மாதிரி இருக்குது. அந்த திருத்த தண்ணியில் தெரிஞ்சு பாருங்கள், அந்த திருத்து பாருங்கள், அதுதான் அடிக்க போகிறாங்க. பார்ப்போம். அடிச்சாங்க அங்கே பாருங்க. செம செம வந்துருங்க, வெளியே வாங்க. அடிச்சாங்க, தூக்கிட்டாங்க. ரைட் ரைட் ரைட். இதை பாருங்க நண்பா, மீன் மீன் அடிச்சிருக்கோம். நான் அடுத்து என்ன மீன் அடிக்க முடியுதுன்னு பார்ப்போம். இதை பாருங்க. இதை பாருங்க, நம்ம ப்ரோ வந்து எவ்வளோ நேரம் தூண்டி போட்டிருக்காங்க. இன்னைக்கு மீன் ஒன்றும் இறக்கம் இல்லை அவ்வளோவா. இந்த பாருங்க, ஒரு கிளி மீன், செப்புலியா வெலை மீன் மாதிரி இருக்குது. இந்த பாருங்க, ப்ரோ பிடிச்ச மொத்த மீன். இது வெலை மீன் தானே? ஆமாம். இதை பாருங்க, மீன் எப்படி இருக்கு, சம்முன் இருக்கு பார்த்தீங்களா. என்னென்னைக்கு மீன் கடி இல்லை, விசேஷம் மொத்தத்தில் இவ்வளோ தான் பிடிச்சிருக்காங்க. இப்போ வந்து அவங்க கிளம்பிட்டாங்க. நம்ம இப்போ தான் உள்ளே போய்கிட்டு இருக்கோம், ட்ரிகர் வச்சு அடிச்சுக்கிட்டு. ட்ரிகரில் இப்போ தான் மீன் அடிச்சிருக்கோம். அடுத்து எதாவது மீன் அடிக்கான்னு பார்ப்போம். இந்த பாருங்க நண்பா, நம்ம வந்து ஒரு 2-3 மீனை பார்த்தோம். அப்படியே நைஸாக போய் பார்த்தாங்க, ஒன்றும் விசேஷமாக தெரில. அப்படியே நவுன்ட்டு போகிற நின்றுச்சு பார்த்துக்கோங்க. ரொம்ப பெருசு கிடையாது, ஒரு 1/2 கிலோ சைஸ் தான் இருக்கும். அப்படியே உள்ளே ஒதுங்கிட்டு. இன்றைக்கி கொஞ்சம் அழகாக இருக்குது. இந்த அலைக்கு கிளைமேட்டும் வேறு பாருங்க, அப்படியே சூரியன் மங்கிட்டு கொஞ்சம் பழிச்சின்னு இருந்தால் தான் உள்ள மீன் தண்ணிக்குள்ள நின்னாலும் தெரியும். பாருங்க நண்பா, நம்ம எவ்வளோ நேரம் ட்ரிகர் வச்சு அடித்தோம். ஒரே ஒரு மீன் பிடிச்சோம், அதை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம ரெட்டை முள் போட்டு மீன் பிடிக்கும். தூண்டி இப்போ தான் போட்டிருக்கோம். நம்ம ப்ரோ வந்து தூண்டி கொண்டு வரல. இன்றைக்கி ட்ரிகரில் அடிச்சிடலாம் அப்படின்னு எதிர்பார்த்து தான் வந்தோம். ஸ்பேருக்கு ஒரு 10 ஆள் மட்டும் கொண்டு வந்தோம். கொண்டு வந்தான்னு சொல்கிறத விட ஒரு ஆள்கிட்ட ஆட்டையை போட்டோம். அதான் உண்மை. இது கொஞ்ச நேரம் போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு இப்போ போட்டுட்ருக்கோம். ரெட்டை முள் தான், கொத்து முள் கிடையாது. ரெட்டை முள் போட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது மீன் கடிக்கான்னு பார்ப்போம். ரொம்ப நேரம் போட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ தான் லேசாக அமுக்கிக்கிட்டே இருக்குது. அந்த உள்ளே போகுது பண்ணிச்சுட்டேன். வரான். இப்போ தான் மீன் பிடிச்சிருக்கோம். சரி, இனிமே தான் சுவாரஸ்யம் இருக்குது நண்பர்களே. ஆமாம், இனிமேல் அடுத்தடுத்து என்னதையா பிடிப்பாங்க நம்புவோம். போட்டுட்ருக்காங்க பாருங்கள். அந்த எப்படி கடிக்க பாருங்க, கடிக்க தெரிஞ்சு பார்த்தீங்களா. கப்பன் உள்ள அப்படியே அமைக்கிட்டு டக்குன்னு மேலே தூக்கிறோம். வேறு நண்பா, நண்டு ஒரு கல் நிற்கி பாருங்களேன். அன்றைக்கி காட்டினது வந்து சிவப்பு கலரில் வந்துருக்கும். இது ஒரு வித்தியாசமாக இருக்குது சரிங்களா. வியூ எப்படி பாருங்க, காட்டு எப்படி. நம்ம சங்கு சதையை பிச்சு போட்டுட்ருக்கோம். இந்த இதில் ஒரு சங்கு சதை தெரியுதுங்களா, அதை இப்போ உடச்சி அதை போட்டுட்ருக்கோம். எதாவது கடிக்கான்னு பார்ப்போம், சங்கு சதைக்காவது. அப்படியே சொல்லாமல் கிடக்கு. கல் மேலே விழுந்துட்டோம் ப்ரோ. அடிச்சுட்டு ஒலிங்கிட்டே இருந்திருக்கான் பாருங்க. கல்லுக்குள்ளே கிடந்திருக்கான் போய மிதந்துட்டு கிடக்கு. கல் மேலே கிடக்குன்னு நினச்சோம். அவங்க பாருங்க, புள்ளிக்கலவா குட்டி.
எப்படி இருக்குது பார்த்தீங்களா மீன்? சரி, நமக்கு தேவையில்லை அதெல்லாம் தண்ணிக்குள்ளே போட்டுருவோம். இல்லை சூப்பராக இருக்குல்ல? இந்த இடத்துக்குள்ளே எவ்வளோ ஸ்பாட்ஸ் இருக்கு. புள்ளிக்கலவா நம்ம இது தேவையில்லை, நம்ம தண்ணிக்குள்ளே போட்டுருவோம். ப்ரோ எப்படி விடப்படாச்சு. பிடிச்சாக ஒரு மீன் லாக் ஆகிடுச்சு. கனியமாக பண்டாரி மீனாக இருக்கும்னு நினைக்கிறேன்பா. சட்டக்கன் உள்ள எழுதுச்சு, கல்லுக்குள்ளே போய் உட்காந்துருக்கு. பார்ப்போம், அதை வெளியே எடுத்துட்டாங்கன்னு பார்ப்போம். பாருங்க நண்பா, நம்ம கட்டியாச்சு இறையில குருவில் வந்து மாட்டிட்டு. இன்றைக்கி இறை ஒன்று விசேஷமாக கொண்டு வரல, நம்ம ட்ரிகருக்கு தான் வந்தோம். சரி நம்ம எதாவது பிடிக்க முடியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு எதிர்பார்த்தோம், போட்டோம். ஆனால் மீன் கடிக்க தான் செஞ்சுது. ஒரு மீன் கல்லுக்குள்ளே போய் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் போராடி தான் எடுத்தோம். ஆனால் மீன் எஸ்கேப்பு, கல்லுக்குள்ளே போய் வச்சு எஸ்கேப் ஆகிட்டு. குருவலை பிடிச்சி தான் கொஞ்சம் சைஸாக இருக்குன்பா. சரிங்களா? ஆனால் இது சங்கு சதையெல்லாம் பிடிச்சோன்பா. இங்கே பாருங்கள், உடச்சி வச்சுருக்கோம் தெரியுதா? வெள்ளை கலரில் ஓப்பனாக இருக்கா? இது ஃபுல்லாக இப்போ நாங்கள் உடச்சி எடுத்தது தான். நம்ம இறால் இல்லை இறை இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது வந்தீங்கன்னா இந்தா அவங்க வச்சுருக்காங்க பாருங்கள், சதை இப்படி தான் இருக்கும் உள்ள. இந்த சதையை உடச்சி போட்டு தான் நாங்கள் இந்த மீனை பிடிச்சிருக்கோம். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இறால் இல்லை இறை இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி சங்கு சதை, சங்கு இந்த சின்ன சின்ன சங்கு மாதிரி இருக்கும், அந்த சங்கில் உள்ள சதையும் எடுத்து போடலாம், நல்லாயிருக்கும். அதுகளுக்கும் மீன் பிடிக்க தான் செய்யும். நம்ம மொத்தத்திலே 3 மீன் தான் பிடிச்சிருக்கோம்பா இப்போதைக்கு. ஒரு மீனை தண்ணிக்கிலே போட்டோம், ஒரு மீன் கட்டுக்குள்ளே போய் லாக்காகி வெளியே போயிடுச்சு. அந்த பசங்க பிடிச்சதை பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கும் மீன் கடி கிடையாது. கிளி மீன், ஒரே ஒரு கிளி மீன், அதுக்கப்புறம் ஒரு வெலை மீன், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான் மீன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாதீங்கன்பா. இதை சொல்லிகிட்டே தான் இருக்கோம். நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், மோட்டிவ் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம அடுத்த ஏதாவது மீன் கடிக்கான்னு பார்ப்போம். ஒரு இறை வந்துட்டு இருக்குது, அதை போட்டு பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதான்பா. 2 இடங்க இதில் தூண்டி போட்டுக்கிருந்தாங்க, அவங்களுக்கு மீன் கடியே கிடையாது. சரி நேர போக்கு வந்திருக்காங்க. இந்த கல் ஓரத்தில் ஓடுற நண்டெல்லாம் பிடிச்சி பார்த்துருக்காங்க. இந்த பாருங்கள், இதெல்லாம் சாப்பிட்ற நண்டு கிடையாது நண்பர்களே. பாருங்கள், இதெல்லாம் வேஸ்ட்டு தான். மேலே கல்லுக்கு மேலே குடுக்குன்னு ஓடிட்டலையும் சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக பிடிச்சி வச்சுருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. நமக்கு ஒன்றும் விசேஷம் இன்றைக்கி மீன் கடி கிடையாது யாருக்குமே. நமக்கு இல்லை, யாருக்குமே கடி கிடையாது. இந்த பாருங்கன்பா, இது வந்து நம்ம பிடிச்ச மீன், அவ்வளோதான். மீன் ஒன்றும் இன்றைக்கி விசேஷமாக கிடையாது. ஒரு 2 மீன்கிட்ட உள்ளே விட்டுட்டோம், ஒரு மீன் கல்லுக்குள்ளே போய் உட்காந்துட்டு. சரி, நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம் நண்பர்களே. பாய்.